வணக்கம். இது பார்த்திங்கன்னா நம்ம கறிக்கடை. அது பார்த்திங்கன்னா பரமக்குடியிலேருந்து முதலத்தூர் போகிற ரோட்டில் போட்டிருக்கோம். ஒன்லி கிடா மட்டும்தான் இருக்கிறது. கடையில் பார்த்திங்கன்னா கிடா குட்டி மட்டும்தான் இருப்போம். பொட்டைக்குட்டியெல்லாம் இருக்க மாட்டோம். உரிக்கிறது அப்பா தான் உரிப்பார். அந்த சவ்வெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக களைஞ்சிருவார். எந்த ஒரு இதுவும் இல்லாத அளவுக்கு குட்டிலேயே போட்டு தோல் உரிக்கிற மாதிரி சவ்வையும் களைஞ்சி எடுத்துருவோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த சவ்வெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் சுத்தமாக எடுத்துருவோம் சவ்வுகளை. ஃபுல்லாக கிடா மட்டும்தான். மற்ற குட்டி எதுங்கன்னா இருக்கிறது கிடையாது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல தரமான கிடாய்களாக அமைஞ்சிச்சு கடைக்கு. அதோட கறிக்கல்ல போட்டு அதோட அர்த்தம் சும்மா ரோட்டோர கடை தான். அப்பா வந்து ஆட்டு வியாபாரி. அதனால் வியாபாரத்துக்கு போக மிச்சம் ஏதாச்சும் குட்டிகள் கிடக்கிறதா வந்து நாங்கள் அறுத்து இது பண்ணுவோம். கடை நேம் வந்து கண்ணாசன் மட்டன் ஸ்டாலு. பார்த்திங்கன்னா முதலத்தூர் போகிற ரோட்டில் புனையாரத்தை தாண்டி இருக்குது இந்த கடை. பார்த்திங்கன்னா செந்தமிழ் நகர் அந்த ஏரியாவில் இருக்குது. மொத்தம் 3 கடை இருக்குது. அதில் நடுக்கடை நம்ம கடை, நடுவில் வச்சுருக்க கடை வந்து நாங்கள் வச்சுருக்க கடை தான். மொத்த ஆர்டரு கல்யாணத்துக்கு இதெல்லாம் கொடுக்குறது. கல்யாணத்துக்கு கிடாயினா 900 கொடுப்போம். ஆடாக இருந்தால் 700, முன்னே 650 கொடுத்துட்ருந்தோம். இப்போ கட்டலை 700 கொடுக்குறோம். கூறு சிஸ்டம் தான், எலும்பு கறி தான். அந்த வெட்டுறவங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக எலும்பு கறியுமா சேர்ந்து தான் எடுப்போம். ஏன்னா கிடாயை பொறுத்தவரை தனிக்கறினா கொடுத்தா கட்டாது. அது இந்த மாதிரி குட்டியெல்லாம் தனிக்கறினா ஒதுக்கவும் முடியாது நம்மளால். ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா 2 பல்லு போடாத கிடாயில் தான் அறுப்போம். பெருங்கிடாயெல்லாம் இருக்க மாட்டோம். 2 பல்லு போடாத கிடாயெல்லாம் நல்லா விளைஞ்சா நல்ல கிடாயெல்லாம் பார்த்து வாங்குறது. பொடி குட்டியாக இருக்கிறதில்ல. ஒரு 7 கிலோ 8 கிலோ